ஸ்பாட்லைட் நேயர்களுக்கு வணக்கம். இப்போ நம்ம திரைமர்சனத்தில் பார்க்க போகிற படம் வந்து ராம் அண்ட் லீலா. முதல்ல ராம் இன் லீலா அப்படின்ற மாதிரி டைட்டில் வச்சதுக்கு சென்சாரில் ஏதோ கொஞ்சம் இஷ்யூ ஆனதுனால அந்த டைட்டிலை மாற்றினதா அப்படின்ட்டு ஒரு தகவல் உண்டு. இந்த படத்தோட கதை என்னன்னா, மனிதர் உணர்வுகள் இது மனித காதல் அல்ல, அதையும் தாண்டி வேற ஒன்று. அது எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத வந்து நம்ம வந்து படத்தை பற்றி டீட்டெயிலாக காமிக்கலாம். அதாவது ஒரு ஹீரோ வந்து ரியோ, அவருக்கு வந்து கல்யாணம் பண்ண பொண்ணு கிடைக்கல, கல்யாண வயசு அந்த பார்டரில் இருக்காரு, காதலிக்கவும் பொண்ணு கிடைக்கல, என்னடா பண்ண அப்படின்னு சொல்லி ஒரு மாதிரி புலம்பிட்டு இருக்கிற நேரத்தில் ஒரு லைஃப்ல ஒரு பையன் வரான், ஷட்டக்குன்னு ஒரு ஃப்ரெண்ட் வர்றாப்புல வந்துட்டு, மச்சி நீ எங்கெல்லாம் ட்ரை பண்ண, மெட்ரோவில் ட்ரை பண்ணேன், பார்க்கில் ட்ரை பண்ணேன், பப்பில் ட்ரை பண்ணேன், அங்கே ட்ரை பண்ணேன், இங்கே ட்ரை பண்ணேன்னு சொல்ல. சரி நார்மல் ட்ரெயினில் ட்ரை பண்ணியா? நார்மல் ட்ரெயினாக தான் அந்த பீச்சு தாம்பரம்லாம் போகல அந்த மாதிரி ட்ரெயின். இல்லையா பண்ணலையே, நீ அங்கே போய் ட்ரை பண்ணு அப்படின்னு சொன்ன உடனே டக்குன்னு இவர் அங்கே போய் ட்ரை பண்ணுறாரு. ஹீரோயினை பார்க்காரு, ஹீரோயின் இவங்க பார்க்காங்க. அந்த அண்ணனும் நோக்கினால் அவரும் நோக்கினால்ன்ற மாதிரி ராமாயணத்தில் மாதிரி ரெண்டு பேரும் நோக்கி ரெண்டு பேருக்குள்ள காதல் தாக்கி ரெண்டு பேரும் காதலர்கள் ஆயிடுறாங்க. இந்த நேரத்தில் அந்த காதலி வந்து ஒரே ஒரு டிமாண்டை சொல்கிறாங்க. என்ன அப்படின்னா, என்னைய வந்து 6 மணிக்கு பிறகு நீ கான்டாக்ட் பண்ணக்கூடாது, 6 மணிக்கு பிறகு மீட் பண்ண முடியாது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஏன் 6 மணிக்கு பிறகு மீட் பண்ண முடியாதுன்னு சொல்கிற, என்ன காரணமாக இருக்கும் அப்படின்ற ஒரு கேள்வி வந்து ஹீரோக்குள்ள ஓடிக்கிட்டே இருக்கு. ஒரு கட்டத்தில் வந்து அவர் ரொம்ப கொஞ்சம் வெறுப்பாகி 6 மணிக்கு மேலே உனக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்டுறாரு. கேட்கும்போது தான் ஹீரோயின் சொல்கிறாங்க, வேறு வழியே இல்லாமல் சொல்ல வேண்டிய சூழ்நிலை இருக்குது. என்ன அப்படின்னா, 6 மணிக்கு பிறகு அந்த ஹீரோயின் வந்து ஆணாக மாறிடுவாங்க. காரணம், அவங்க வந்து மனித பிறப்பில் அவங்க வந்து ஏலியனாக அந்த குடும்பத்தில் அவங்க இருக்காங்க. குடும்பத்தில் இருக்க எல்லாமே ஏலியன். தீபா அவங்ககிட்ட ஏலியன், மாக்காப்பா ஏலியன், இப்படி எல்லாமே ஏலியன். அதனால் வந்து சொல்லும்போது ஹீரோ அப்படி ஷாக் ஆகுறாரு. இப்போ ஹீரோ முன்னாடி இருக்க சவால் என்னன்னா, நான் லவ் பண்ணிட்டேன், 12 மணி நேரம் மட்டும்தான் நீ இப்போ என்ன இருப்ப, அந்த நேரத்தில் உன்ட்ட வாழ்றது எனக்கு ஓகேவா இல்லையா, என்ன மாதிரியான ஒரு முடிவு எடுத்தார் ஹீரோ, இந்த இவங்களுடைய காதல் கல்யாணத்தை நோக்கி நகர்ந்ததா அப்படின்னு அந்த படத்துடைய கிளைமேக்ஸ். படத்தில் ரியோ வந்து யதார்த்தமாக தான் நடிச்சிருக்காரு. ஒரு சில இடத்துல வந்து அவர் வந்து ஸ்க்ரீனை பார்த்து பேசுகிறாரு, ஆடியன்ஸ் பார்த்து இப்போ பார்த்தீங்கன்னா பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்ற மாதிரிலாம் பேசுகிறாரு. அது வந்து கொஞ்சம் நமக்கு கொஞ்சம் ஓவர் டோஸாக தெரிஞ்சுது. அதை கொஞ்சம் அவாய்ட் பண்ணியிருக்கலாம். இன்னும் சில இடத்துல கொஞ்சம் ஒரு நாடகத்தன்மை மிகுந்த சில விஷயங்கள் வந்து அங்கங்கே தெரிஞ்சுது. வர்ட்டிகா அழகாக இருக்காங்க, ஆனால் நிச்சயமாக அவங்க நடிப்பில் இன்னும் நிறைய பயிற்சிகளை பெற வேண்டி இருக்கும். எமோஷனல் காட்சிகளை தான் இவங்களே சொல்ல வேண்டியிருக்கு. நிச்சயமாக எமோட் பண்ணுற காட்சிகளை அவங்க இன்னும் கொஞ்சம் எவலேஷன் கொடுத்துருந்துருக்கலாம் அப்படின்னு தோணுச்சுது. முனிஸ்காந்த் வர இடம் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக கேரி ஓவர் ஆச்சு. மாக்காப்பா கொடுத்த வேலையை சரியாக செஞ்சிருக்காப்புல. சேத்தன் தீபா அவங்ககிட்ட வந்து அம்மா கேரக்டரில் போட்டதுக்காண்டி பத்திரிகையாளர் உண்மை தமிழர் வந்து கொந்தளிச்சிருந்தார். ஐயோ தீபா அவங்ககிட்டோட ஃபேன் பான அவங்களும் அம்மா கேரக்டர் போட்டிங்களே அப்படின்ற மாதிரி. அவங்க நம்மளை பார்க்கும்போது நமக்கு தீபா அவங்ககிட்டலாம் அம்மா நடிக்கிற அளவுக்கு அவங்களுக்கு வயசாகிடுச்சு, அப்போ நமக்கு வயசாகிடுச்சு அப்படின்ற ஃபீல் நமக்குமே வந்துச்சு. ஓகே, இப்போ வந்து நம்ம ராமச்சந்திரன் கண்ணன் அவர் வந்து என்ன பண்ணியிருக்காரு, ஐடியாவாக ரொம்ப சூப்பரான ஒரு ஐடியா பிடிச்சிருக்காரு. இது ஒரு கொரியன் வெப் சீரிஸ் அப்படின்னு ஒரு நண்பர் சொன்னார், எனக்கு தெரியல. எனக்கு வந்து இப்போ சமீபத்தில் வந்து டபுள் ஆக்குபென்சின்னு ஒரு படத்தை வந்து இந்த படத்துடைய ஒன்லைன் வந்து ஞாபகப்படுத்துச்சு. அதுலேயும் இந்த மாதிரியான ஒரு விஷயம் இருந்துச்சு. ஐடியாவாக ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஐடியா, ரொம்ப சூப்பரான ஒரு விஷயத்தையும் உள்ளே பூத்திருக்காங்க. ஆனால் என்னென்னா, இது திரைக்கதையாக கன்வெர்ட் பண்ணுறதெல்லாம் நிறையா அவங்களுக்குள்ள ஒரு சிக்கல் இருந்திருக்கு. சினிமாட்டோகிராஃபரும் சரி, மியூசிக் டைரக்டரும் சரி, அவங்களுக்கு இந்த படத்தில் என்ன அங்கிட் மேனன் மியூசிக் டைரக்டர், நம்ம மல்லை அர்ஜுன் வந்து சினிமாட்டோகிராஃபர், இவங்க ரெண்டு பேரும் என்ன வேலை செய்ய முடியுமோ அதெல்லாம் ஓரளவு செஞ்சுருக்காங்க. இயக்குனர் தான் இன்னும் கொஞ்சம் ரைட்டிங்கில், அதாவது ரைட்டிங் ஸ்டேஜிங், அதில் இன்னும் கொஞ்சம் அதிகமான ஒரு விஷயத்தை பண்ணியிருந்திருக்கலாம் அப்படின்னு தோணுச்சு. ஏன்னா ஒரு ஏலியனுக்கும் ஒரு மனிதனுக்குமான நடக்க கதைங்கிறது நிச்சயமாக புதுமையான ஐடியா. அது வேற எங்கேயாவது கொரியனில் வந்திருந்தா கூட தமிழில் அது ஒரு நல்ல இன்ட்ரெஸ்டிங்கான ஐடியா. அது மட்டும் இல்லாமல் 12 மணி நேரம் காதலியாக ஹீரோ கூட இருக்கிற பெண் தான் மீதி 12 மணி நேரம் ஹீரோவோட ஃப்ரெண்டாக இருக்கிறாருன்றதும் நல்ல ஐடியா. ஆனால் அது வந்து சீனாக மாறும்போது, காட்சியாக மாறும்போது நமக்கு எந்த ஒரு எமோஷனலையும் எந்த ஒரு புதுமையும் கிரியேட் பண்ணாமல் கிட்டத்தட்ட சின்னதாக ஒரு சீரியல் பேட்டர்னில் நமக்கு வந்து ஒரு மைண்டில் பதிஞ்சிருச்சு. அதனால தான் அந்த படத்தை வந்து நம்ம வந்து பெரிதாக கொண்டாட முடியல. இருந்தாலும் மொத்தமாக இது நல்லாவே இல்லைப்பா அப்படின்னு சொல்லக்கூடிய படமா இல்லை, ஆஹா ஓஹோ அப்படின்னு சொல்லக்கூடிய படமாவும் இல்லை. ரெண்டுக்கும் இடையில வந்து மையம் மாதிரி நிற்குது. நன்றி, வணக்கம்.